நமக்காக ஒரு நாள் செய்யணும்னு செய்ய ஆரம்பிச்சது தான் இந்த டிஷ்ஷு. ஆயில் ஊற்றிட்டு சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் வெங்காயமும் போட்டுக்கலாம். வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். நீட்ட வாக்கில் இருக்குது. நல்லா வெட்டி விட்டதை நல்லா இங்கே போட்டு வதக்கிக்கலாம். அதோடு சேர்த்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா ஒரு சேர கதக்கி வரணும். கொஞ்சமாக நம்ம ஆயிலும் இதில் ஊற்றிக்கலாம். அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணும். அதனால் நம்ம இங்கே ஆயிலையும் சேர்த்து ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சேர நல்லா வதக்கி விடுங்க. அந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம இங்கே வதக்கலாம். அதுதான் நல்லா டேஸ்ட்டே கொடுக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கி வரட்டும். இன்ன வரைக்கும் என்ன டிஷ்ஷுன்னு கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் பச்சை மிளகாய் 2 கிள்ளி போட்டு அதோட தக்காளி 1 ஆட் பண்ணி வெட்டி வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு 3-4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அரைச்சி வச்சதையும் போட்டு நல்லா ஒரு சேர கிண்டி கிளறிக்கோங்க. இது நல்லா கிண்டி கிளறி வரும் ஸ்டேஜில் இதில் நம்ம புதினா, கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். வதக்க விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே கொத்தமல்லியும் புதினாவையும் போட்டுக்கலாம். புதினாவை இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக என்ஹான்ஸ் பண்ணிவிடும். இது புதினா மட்டும் மஸ்ட்டு போட்டுருங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த இதுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். லைட்டாக அதிலே சேர்ந்து வந்ததும் மசாலா ஐட்டம்ஸ் போடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் சிகப்புத்தூள், தேவையான அளவு உப்பு. நான் இங்கே 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த கிரேவி ஸ்டேஜ் வரையும் வதக்கிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி வதக்கி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்மள்ட்ட இருக்கிற காய்கறி எந்த வெஜிடபிள்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே பீன்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கேரட் ஆர் காலிஃப்ளவர் என்ன வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இங்கே நான் பீன்ஸ் மட்டும் போட்டு நல்லா ஒரு சேர வதக்கிக்கிறேன். இதுவும் நல்லா வேகணும். ஏன்னா நம்ம இங்கே பீன்ஸ் வெறுமனே நான் போட்டு வச்சுருக்கிறதுனால இது கொஞ்சம் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா ஒரு சேர கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் இப்போது இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரத்துக்காக நான் மிளகாத்தூள் போடுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூனே ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவே போதும். அதோட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சேர கிரேவி ஸ்டேஜ் வரணுன்றதுக்காக தான் இந்த 1/4 டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுறோம். இதுவும் அந்த பீன்ஸ் கொதிக்க